Hi viewers, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபி பார்க்க போறது இடியாப்பங்க. இடியாப்பம் செய்யிறதுக்கு நான் வந்து நார்மல் வந்து நம்ம வீட்ல சாப்பாடு அரிசி வச்சிருப்போம் இல்லையா? இந்த சாப்பாடு அரிசி வந்து 400 grams வச்சிருக்கேன். 400 gram. உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். இத வந்து என்ன பண்ணுங்க, முன்னாடி நாள் நைட் ஒரு பாத்திரத்துல வந்து இந்த அரிசியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசி முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. இங்கே பாருங்கள், நைட்டே நம்ம ஊற வச்ச அரிசி. இது நீங்கள் கட்டியாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவுக்கு எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாட்டும் நம்ம தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாவு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டி ஆகணும், அதனால் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு கலரிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் கலரிக்குங்க. கொஞ்ச நேரத்தில் இது கட்டி ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ போடும்போது வந்து எவ்வளோ தண்ணியே கடாயில் போட்டோம், அது பாருங்கள் எவ்வளோ 2 நிமிஷம் கூட எடுக்கலை, அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நல்லா கட்டி ஆகிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு வந்து இந்த தண்ணியில் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா இப்படி கரைச்சிட்டு இந்த உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவு வந்து அடுப்பில் ஊற்றுறீங்க இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்குங்க. உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா ஃபார்ம் ஆகணும், அதனால் நல்லா வந்து இந்த தண்ணி வந்து இதில் பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டியாகவும் இருக்காது, மாவு புழியறதுக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக வந்து கையில் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து இடியாப்பம் புழிஞ்சு வச்சிடலாம். இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நான் லைட்டாக ஆயில் வந்து லைட்டாக தடவியிருக்கேன். ஒட்டாமல் வர்றதுக்கு இதெல்லாம் சைடில் வந்து லைட்டாக ஆயில் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. நல்லா தடவிட்டு 2 பக்கமும் இப்போ நம்ம இந்த அச்சு உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வந்து உள்ள மாவு போட்டுட்டு புழிய ஆரம்பிச்சிடலாம் இட்லி தட்டில். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே இட்லி தட்டில் நல்லா புழிஞ்சு வச்சிட்டோம். உங்களுக்கு இது ஏதாவது சப்போஸ் ஹார்டாக இருக்குது, புழிய முடியல அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இதை வந்து இட்லி தட்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டே வந்து நான் தண்ணி வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன். இது வந்து இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இது வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இது வந்து ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இது இட்லி பானையிலேருந்து எடுத்து 1 நிமிஷம் வாரினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா வெளியில் வந்துடும். இது வந்து ஒரு தட்டில் வந்து அப்படி மாற்றிக்குங்க. பாருங்கள், நல்லா உடையாமல் அழகாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால், அதே மாதிரி குருமா, அந்த மாதிரி எல்லாம் வந்து சைடிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் பால் நான் செஞ்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேங்காய் பால் எப்படி செய்யுதுன்னு அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் JK வியூவர்ஸ்.